உட்காருங்க. உட்காருனா ஈரமா இருக்கு, எப்படி உட்காருது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னடி மனசுக்குள்ள ஒரே குதூகலமா இருக்கா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இங்க வந்து நிக்கிற பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. வரலட்சுமி அக்கா, இந்தா இத மாத்திக்க சொல்லு உன் வீட்டுக்கார்ட்ட கூட. ஏங்க, தலைய தோட்டிக்கிட்டு இந்த சட்டையை மாத்திக்கோங்க. என்னடி கொழுப்பா உனக்கு? யார் சட்டையை யார போட்டுக்க சொல்ற? மாமா, விசேஷ வீட்டுக்கு அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ இப்படியே ஈரத்தோட வந்தா நல்லாவா இருக்கும்? சட்டையை மாத்திக்க மாமா. அத்தை, சட்டை எப்படி கொடு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா மாமா எப்படி சட்டையை மாத்துவாரு? எல்லாரும் உள்ள போங்க, அவர் மாத்தட்டும். வரலட்சுமி வாடி. மாமா போட்டுக்க மாமா. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? ட்ரெஸ்ஸ மாத்திக்கங்க மாமா. இப்படி வீம்பு பிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இதே ட்ரெஸ்ல போனா நல்லாவா இருக்கும்? முதல்ல சட்டையை மாத்திக்க மாமா. அட மாத்திக்க மாமா. ஏய், என்னடி இது? ஒண்ணுமே புரியல. ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. நெசந்தாங்கா, நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. முத வாட்டி என் புருஷனுக்கு பயப்படாம உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்க்கா. இத்தனை வருஷமா இப்படி ஒண்ணு நடக்காதான் தாண்டி நானும் ஏங்கிட்டு இருந்தேன். இப்பதான் நான் நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எல்லாமே அண்ணனாலதான்க்கா. வரலட்சுமி, சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? அக்கா, அங்க விருந்தே தயாராகிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தா சேர்ந்தே சாப்பிடலாம்க்கா. மாமா, இந்த சட்டை உனக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரியா இருக்கு மாமா. மாப்ள சும்மா இருங்க மாப்ள, வெறுப்பேத்தாதீங்க. இவ பண்ண காரியத்தாலதான் இதெல்லாம். ஏய் வரலட்சுமி. ஐயோ, அவர் கூப்பிடுறாருக்கா, வாங்க போலாம் வா. வாடி. என்ன விட்டா இங்கே இருந்துருவ போல இருக்கு. முடி. இல்லங்க மாமா, முதல்ல வந்த விஷயத்த பேசுங்க. என் பொண்ணுக்கு 7ஆம் மாசம் பூ முடிக்கிற விசேஷம். வந்துருங்க. மாமா வராரு. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. என்ன மாப்ள, அப்பவே கிளம்புன, இன்னும் வீட்டுக்கு போலையா? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு மாமா. சரி, அந்த வண்டி ஓரமா நிப்பாட்டு, கார்ல போலாம். மாமா, கார் இங்கே நிறுத்திட்டு இங்க இருந்து நடந்து போலாம் சொல்லலாம் தான் உங்க காரையும் நிறுத்தினேன். ஏன் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போடணும்ல மாப்ள, அப்புறம் ஏன் இங்க காரை நிப்பாட்டி வர சொல்ற? தெரியல. காரணம் இருக்கு மாமா, இருங்க சொல்றேன். அத்தை, 2 பேரும் கொஞ்சம் கீழே இறங்குங்களேன். அத்தை, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. எதுக்குப்பா இங்க இறங்க சொன்ன? அட பொறுங்க அத்தை. என்னமா? அட இருங்க மாமா, என்னப்பா இதெல்லாம்? சொல்றேன். பூ வைக்கிறதுக்கு எதுக்கு இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கப்பா? அவங்க பூ முடிக்கிற விசேஷத்துக்குலாம் வரல அத்தை. அப்புறம் எதுக்கு? அப்புறம் பிரிஞ்ச குடும்பம் 2 ஒன்னா சேர்ற நாள் ஆச்சு இன்னைக்கு. உங்க 2 பேர் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தானே இத்தனை நாள ஊர்க்காரங்க எல்லாம் தெரியும். 25 வருஷம் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் இந்த விசேஷத்துல ஒன்னா சேர போறீங்க. அது இந்த ஊரே பார்த்து சந்தோஷப்பட வேணாமா? அதுக்குதான் இதோ இந்த மேளம் தாளம் எல்லாமே. அது இத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல மாமா. எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? இது புதுசா இருக்கு. வாய் ஓயாம பேசிட்டு இருக்கிறவ நீ எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ற? அப்படி என்ன சொல்ல போற? முதல்ல கண்ணை மூடு மாமா. கண்ணை மூடணுமா?
எதுக்கு? நீ கண்ணை மூடு மாமா, சொல்றேன். ஓகே. ம். மாமா கண்ணை மூடிட்டாலும் நமக்கு ஒரு மாதிரியாவே இருக்கே. என்ன பண்ணலாம்? சரி, நாமளும் கண்ணை முடிக்கிறோம். இது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கிற ஆசை மாமா. அந்த ஆசைய நான் கண்ணை மூடினாதான் சொல்லுவியா? நான் இத சொன்னா நீ ஏதாவது என் மேல கோச்சுப்பியா? ரொம்ப நேரம் கண்ணை மூட வச்சா நான் கண்டிப்பா கோச்சுப்பேன். கோச்சுக்காத மாமா, கோச்சுக்காத. நான் சொல்லிடுறேன். ம். ஷோ, அந்த இங்கிலீஷ் வார்த்தை நேரம் பார்த்து வாயிலே வர மாட்டேங்குதே. பரவாயில்ல, தமிழ்லயே சொல்லு வானதி. மாமா, ம். நான் நான் ம். அது மாமா, சத்தத்தை பார்த்தா அது நான் கரிகாலம் பெரியத்தைய கூட்டிட்டு வந்துட்டான். மாமா, நான் 6வது படிக்கிறதுல இருந்தே நீனா எனக்கு ரொம்ப உயிர் மாமா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கும் என்ன பிடிக்கும் தானே மாமா?